என்னப்பா உன்னை ரொம்ப பாராட்டலாம் நினைச்சேன்ப்பா. சூப்பர் சூப்பர். கை கொடு. நீ அக்ஷர் பட்டேல், சூப்பர், ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இப்படி ஒரு பவுலிங் வச்சுக்கிட்டு என்னத்தடா புடுங்குறீங்க? என்ன சொல்றீங்க? புரியல. நல்லா தானே பேசுறீங்க, நல்லா ஆரம்பிச்சீங்க, எப்படி போறீங்க? அதேதான் நானும் கேக்குறேன். நல்லா ஆரம்பிக்கிறீங்கடா பவுலிங் போட, ஆனா உழப்பி ஊறுகாய போடுறீங்கடா. என்னடா நாங்க சொல்றதை கேளுங்க. எங்க 5 பேர் 6 பேர் வச்சுக்கிட்டு எவனாச்சும் ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எவனாச்சும் ஒருத்தர் ரன் அடிச்சிருக்கானா? அதான் நானும் அதேதான் சொல்றேன். எந்த பவுலர் இல்ல, எல்லா பவுலரும் அடிக்கிறாங்க. ஏன்டா நல்ல பேட்ஸ்மேன் எல்லாம் கலட்டி விட்டுறீங்கடா. செம்மையா பவுல் போட்டு சரி ஓகே நம்ம ஜெயிச்சிடலாம், ஸ்கோர் கார்டு இல்ல அப்படின்ட்டு டெய்லண்டர்ஸ் ஏன்டா அடிக்க விடுறீங்க? பாத்தீங்களா, ஸ்கோர் கார்டு இல்ல. ஸ்கோர் கார்டு இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்? ஓ, அதாவது நீங்க பந்து போட்டு நம்ம பேட்ஸ்மேனுக்கு ரன் சேர்க்கறீங்க, சேர்க்கணும். அத நம்ம பேட்ஸ்மேன் அடிக்கணும். ஆமா, ரெக்கார்ட் கிரியேட் பண்ணலாம்ல. குச்சமே இல்ல. டெய்லண்டர் அடிக்க விடுறோம்ன்ற கொஞ்சம் கூட குச்சமே இல்ல. டெய்லண்டர் அடிக்க விடுறோம்னு கூச்சம் நினைக்க கூடாது. நம்ம பேட்ஸ்மேன் அடிக்க விடுறோம் தான் சந்தோஷப்படணும். இது மட்டும் இப்ப மட்டும் இல்லடா, இந்த பாகிஸ்தான் இந்த சீரீஸ் இல்லடா, 2010 ஆரம்பிச்சதுடா டெய்லண்டர் அடிக்க விட்டது. 26 ஆச்சுடா. இன்னும் உங்களுக்கு புரியல? என்ன உங்க ஆட்சி காலகட்டத்துல தான் வந்திருக்குது. அப்ப கூட நான் தான், நீங்க நல்லா புடுங்கிட்டு இருக்கீங்க. இப்ப கரெக்டா தான் இருக்கும். ரைட், இவங்க எல்லாம் ஒண்ணும் சொல்லி திருத்த முடியாது.